ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அமேசிங் ட்ரிக்ஸ் தான் சொல்லி தரப்பேன். என்ன பார்த்தீங்கன்னா குரோம் ப்ரௌசரை பற்றி தான். இந்த ட்ரிக்ஸ் எப்படி பண்ணுறது எல்லா விஷயம் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸு மொபைல் ட்ரிக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்க விருப்பப்பட்டு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் எழுதுங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க அது என்ன ட்ரிக்ஸ் எப்படி பண்ணுறது எல்லா விஷயம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து உங்களுடைய குரோம் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் குரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணாதவங்களும் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது குரோம் ப்ரௌசர் எல்லாம் நல்ல ஒரு ப்ரௌசர் தான் சொல்லுவாங்க. பட் எனக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன இதுன்னா வந்து குரோம் ப்ரௌசரை பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்மளோட பாஸ்வேர்டெலாம் சேவ் பண்ணியிருக்கோம் வித் பர்மிஷனோட. பட் அது வந்து என்னை பொறுத்துக்கு நல்லதாக தெரியல. ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாஸ்வேர்ட் சேவ் பண்ணி வைக்கிறது நல்லதாக கேட்டதான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் சேவ் பண்ணி வைக்கிறதுல ஒரு சில டைமில் நம்மளுக்கு ஆன்லைனில் ஃப்ராட் நடக்கிறது கூட எக்கச்சக்கமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க பாஸ்வேர்டு எங்கே இருக்கோ எப்படி அதை டெலீட் பண்ணுறது எல்லா விஷயமும் உங்களுக்கு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் இருக்க 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சீதாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணவுடனே உங்களோட மெயில் ஐடி எல்லா டீட்டெயிலும் ஷோ ஆகிடும். ஜஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், ஓகேங்களா? அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேவ் பாஸ்வேர்டு சொல்லி ஆன்லைனில் இருக்கும். இது குரோம் ப்ரௌசர் டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு மேக்ஸிமம் சேவ் பண்ணி வச்சுங்க. இது வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டைமில் நீங்கள் டேட்டா வெப்சைட் ஓப்பன் பண்ணாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சஜஷன் சொல்லும் பாஸ்வேர்டு லாகின் பண்ணுறதுக்கு. ஓகே தான், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு சில வந்து பாஸ்வேர்டு ஞாபகத்தில் வச்சிருக்க முடியாது அப்படின்றவங்க இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஆன்லைன் ஃப்ராடு அந்த மாதிரி கேசஸ்லாம் ரொம்ப இஷ்யூவில் இன்வால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வைக்காதுங்க. இல்லை உங்களுக்கு பாஸ்வேர்ட்ஸ்லாம் நீங்கள் அப்படி மறந்து போகுது அப்படின்போது வேறு எதாவது நீங்கள் நோட் பண்ணி வைங்க, அது பெஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வைக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதாக இல்லை. ஸோ ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து பாஸ்வேர்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க எங்கெங்கே இருக்குது எல்லா விஷயம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு செக் பாஸ்வேர்டு சொல்லி ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதிலே சொல்லிவிடும், ஓகேங்களா? நோ காம்ப்ரமைஸ் பாஸ்வேர்டு சொல்லிவிட்டு அப்படி எதனா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிவிடும். நெக்ஸ்ட் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பேர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிற பாஸ்வேர்டு எல்லாமே கீழே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த பாஸ்வேர்டில் எனக்கு ஷோ பண்ண ஆரம்பிச்சிச்சு, ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பாஸ்வேர்டு எல்லாமே இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக் தெரியும். ஜஸ்ட் அந்த விசிபிள் பட்டன் கிளிக் பண்ணால் நான் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் தெரிஞ்சிடும், ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து தப்பு நீங்கள் எப்போயுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறோம். டெலிட்டுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது, இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும், ஓகேங்களா? இப்படி டெலிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டில் எதுவும் சேவ் பண்ணி வைக்காதீங்க, ஓகேங்களா? இப்படி சேவ் பண்ணி வைக்கிறதால வந்து எக்கச்சக்கமாக மிஸ்யூஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ட்ரிக்ஸ் நல்ல டாப்பில் திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி.